But while we are alive, Paul had this burden to train another generation for God. அவர் உயிரோடு இருக்கும் பொழுது மற்ற ஒரு சந்ததியை வரக்கூடிய தலைமுறையினரை தேவனுக்காக பயிற்சிக்கும்படியாக விரும்பினார். That is very important in all of our churches. நம்முடைய எல்லா சபைகளிலுமே இது மிக முக்கியமானதாய் இருக்கிறது. And some elders don't like to train another generation for God. சில மூப்பர்கள் தங்களுக்கு வரக்கூடிய இளைய தலைமுறையினரை தேவனுக்கென்று பயிற்சி கொடுக்க விரும்புவதில்லை. They want to sit there like maharajas forever. எப்பொழுதுமே அவர்களே மகாராஜாவை போல மூப்பராக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். But I tell them, நான் அவர்களை பார்த்து சொல்கிறேன், how do you train your children? உங்களுடைய பிள்ளைகளை எப்படி பயிற்சி கொடுக்கிறீர்கள்? Do you train your children to live in your house forever? எப்பொழுதுமே உங்கள் வீட்டிலேயே வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது போல பயிற்சி கொடுக்கிறீர்களா? Do you keep them in your house 40 50 years old, you don't let them get married, sit in your house? 40 50 வயதானாலும் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதே கிடையாது, வீட்டிலேயே இருப்பான்னு சொல்லி வீட்டிலேயே வைத்துக் கொள்கிறீர்களா? You don't do that. நீங்கள் பிள்ளைகளிடத்தில் அப்படி செய்வதில்லை. As soon as they come somewhere 25 30 years old, you say, hey, we must get them married and send them out to the 25 family. 25 30 வயசு ஆயிட்டா சரி உனக்கு திருமணமாகி நீ தனியாக குடும்பம் நடத்த வேண்டும் என்று அனுப்பி விடுகிறோம். And we want them to start another generation. இன்னொரு சந்ததியாய் அவர்கள் வளர வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். We must have the same burden in the church. இதே பாரம் சபையில நமக்கும் இருக்க வேண்டும். That we must raise up another generation of people who love the Lord. தேவனை நேசிக்கக்கூடிய வரக்கூடிய சந்ததி எழும்ப வேண்டுமே என்று அவளை எழுப்ப வேண்டும். Who are faithful to the Lord. கர்த்தருக்கு உண்மையுள்ள ஒரு சந்ததி. Who will run away from youthful lust. பாலிய இச்சை விட்டு விலகி ஓடக்கூடிய சந்ததி. Who will run away from immorality. ஒழுக்க கேட்டிலிருந்து விலகக்கூடிய. Who will run away from the love of money. பண ஆசையிலிருந்து விலகக்கூடிய சந்ததி. Who will run away from all idolatry. எல்லா விக்கிரக ஆராதனை விட்டு விலகி ஓடக்கூடிய சந்ததி. And who will pursue righteousness and faith and love and peace. நீதியும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் நாடக்கூடிய ஒரு சந்ததி. And with those who call on the Lord from a pure heart. சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழக்கூடிய ஒரு சந்ததி. That was Paul's burden. இதுதான் பவுலுடைய பாரம். So he tells in 2 Timothy 2 verse 2. ஆகவே 2 தீமோத்தேயு 2:2 பவுல் சொல்கிறார், the things which you have heard from me in the presence of many witnesses, you must entrust it to other faithful people who will be able to teach others also. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்திலே கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்திலே ஒப்புவி. Whatever you heard from me, Timothy, தீமோத்தேயுவே என்னிடத்திலிருந்து நீ என்னெல்லாம் கேட்டிருக்கிறாயோ please preach the same thing to other people. அதே காரியங்களை மற்றவர்களுக்கு பிரசங்கி. That's what he's telling him. அதைத்தான் சொல்கிறார் தீமோத்தேயுக்கு. People ask me this question. ஜனங்கள் என்னை பார்த்து கேட்கிறார்கள், Brother Zac, சகோதரர் ஜாக் அவர்களே, we hear you preach in the sermon, can we preach that also? நீங்கள் பிரசங்கிக்கிறீர்களே அதை கேட்டு அதே காரியத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணலாமா? Yes, 2 Timothy 2 verse 2. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். Same thing you heard from me, please preach to other people. என்னிடத்திலே கேட்ட அதே காரியங்களை நீ மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணு. Only thing, don't do it for your honor. ஒரே ஒரு காரியம், உன்னுடைய சொந்த கனத்துக்காக அப்படி செய்ய வேண்டாம். Do it so that another generation will rise up to be faithful to the Lord. உண்மையுள்ள அடுத்த சந்ததி தேவனுக்கென்று எழும்பும்படியாக அப்படி செய். I am not preaching for my honor. நான் என்னுடைய கனத்துக்காக பிரசங்கிக்கவில்லை. Never preached for honor or money. நான் கனத்துக்காகவோ பணத்துக்காக ஒரு காலம் பிரசங்கிப்பதில்லை. I preach so that people will live a godly life. ஜனங்கள் தேவபக்தியுள்ள வாழ்க்கை வாழும்படியாக நான் பிரசங்கிக்கிறேன். And if that is what your burden is, you can preach everything that I preach exactly like I preach. இதுதான் உன்னுடைய பாரமா இருக்குமானால் நான் பிரசங்கிக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் அப்படியே நீ பிரசங்கிக்கலாம். In fact, I tell people, please don't bore people with useless sermons. பிரயோஜனமில்லாத பிரசங்களை வைத்து நீங்கள் மக்களை போரடிக்க வேண்டாம் என்று சொல்கிறேன். If you don't have a word one day, ஒரு நாளிலே பிரசங்கிப்பதற்கு வார்த்தை கிடைக்காவிட்டால் listen to some message of mine and at least preach that. என்னுடைய செய்திகளிலே சிலவற்றை கேட்டு அதையாவது பிரசங்கியுங்கள் என்று சொல்கிறேன். There is nothing wrong in that. அதில் தவறு இல்லை. If you are seeking the glory of God, தேவனுடைய மகிமை மட்டும் நீ தேடுவீர்களாய் இருந்தால், what you heard from me, என்னிடத்திலிருந்து கேட்டவைகளை, the same thing, அதே காரியத்தை preach to others, மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணு. to faithful people, உண்மையுள்ளவர்களுக்கு ஒப்புவி. and those people அவர்கள் must go and preach to other people. மற்றவர்களுக்கு பிரசங்கிக்க வேண்டும். That is how Paul taught Timothy to do it. இப்படித்தான் பவுல் தீமோத்தேயுக்கு செய்யும்படியாக கற்றுக் கொடுத்தார். See chapter 3, 3ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம். He says the same thing. மீண்டும் அதே காரியத்தை சொல்கிறார். Chapter 3 verse 10. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். He says, you followed my teaching. நீ என்னுடைய போதகத்தை பின்பற்றினாய். You followed my conduct. என்னுடைய நடக்கையை பார்த்தாய். My purpose. என்னுடைய விசுவாசம், என்னுடைய நோக்கம், love, நீடிய perseverance, சாந்தம், அன்பு, பொறுமை. and you've seen all that. நீ எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையிலே பார்த்தாய். And verse 14, 14ஆம் வசனம், you must in your life continue in the things that you learn. நீ கற்று நிச்சயித்துக் கொண்டவைகளிலே நிலைத்திரு. And here is a very important phrase that I keep on emphasizing nowadays. இப்படிப்பட்ட காலங்களிலே நான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய
முக்கியத்துவப்படுத்தி சொல்லக்கூடிய ஒரு காரியம் இதுதான். 14, the last part. 14ஆம் வசனத்தின் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. Remember from whom you learned these truths. இன்னாரிடத்திலிருந்து நீ கற்றாய் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். From whom did you learn these truths? இந்த சத்தியங்களை யாரிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள்? Was it from a hypocrite or was it from someone who was living what he preached? ஒரு மாய்மாலக்காரனிடத்திலிருந்து இந்த சத்தியங்களை கற்றுக்கொண்டீர்களா, அல்லது எதை பிரசங்கிக்கிறாரோ அதையே தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறவரிடத்திலிருந்து கற்றுக்கொண்டீர்களா? I hear sometimes even some CFC believers saying, சில சமயத்தில் சிஎஃப்சி விசுவாசிகள் சொல்கிறதை கேட்டிருக்கிறேன். Oh brother, that television evangelist who preaches on Christian television, கிறிஸ்தவ டிவி நிகழ்ச்சிகளில் பிரசங்கிக்கக்கூடிய அந்த தொலைக்காட்சியில பிரசங்கிக்கக்கூடிய பிரசங்கியார், that Tamil preacher, அந்த தமிழ் பிரசங்கியார், that English preacher, அந்த ஆங்கில பிரசங்கியார், what good message they preach, என்ன நல்ல செய்தியை பிரசங்கிக்கிறார்கள், what nice thoughts they give from the word of God. அவள் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நல்ல நல்ல கருத்துக்களை அள்ளி கொடுக்கிறார்களே. I say okay, சரி, நான் சொல்கிறேன். Tell me, do you know anything about how he lives? அவர் எப்படி வாழ்கிறார் என்பதை குறித்து ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? Do you know, have you ever met him? எப்பொழுதாவது அந்த பிரசங்கியாரை சந்தித்திருக்கிறீர்களா? Do you know how he lives in his private life? அவர் தன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையில் எப்படி வாழ்கிறார் என்று உனக்கு தெரியுமா? Do you know anything about his attitude to money? பணத்தின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய நோக்கம் என்ன என்று உனக்கு தெரியுமா? Do you know how many crores of rupees these American men and women preachers collect from poor people there? இந்த அமெரிக்க பிரசங்கியார்கள் ஏழை மக்களிடத்திலிருந்து கோடிக்கணக்கான பணத்தை எப்படி வசூலிக்கிறார்கள் என்று உனக்கு தெரியுமா? They build big houses for themselves and buy aeroplanes and cars and all for themselves. தங்களுக்கென்று பெரிய மாளிகையை கட்டுகிறார்கள், கார்களையும் ஏரோப்ளேன்களையும் வாங்கி இருக்கிறார்கள். They don't only buy cars, they buy aeroplanes for themselves. அவர்கள் தங்களுக்கென்று கார் வாங்குவது மட்டுமல்ல, தங்களுக்கென்று மக்களிடத்திலிருந்து வசூலித்த பணத்தினாலே ஏரோப்ளேனை வாங்கி இருக்கிறார்கள். This is the man you're listening to. இப்படிப்பட்ட மனிதன் பிரசங்கிப்பதை தான் நீங்கள் கேட்கிறீர்களா? This is the woman you're listening to. இந்த ஸ்திரீ பிரசங்கிப்பதை தான் நீங்கள் கேட்கிறீர்களா? You're saying, oh what a nice message. என்ன நல்ல செய்தி. Remember from whom you learned them. இன்னாரிடத்திலிருந்து நீ கற்றுக்கொண்டாய் என்பதை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வாக்கியத்தை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். From whom you learned it. இன்னாரிடத்திலிருந்து நீ கற்றுக்கொண்டாய் என்பதை அறிந்திருக்கிறதும் அல்லாமல், Do you know anything about how that preacher's children are living? அந்த பிரசங்கியாருடைய பிள்ளைகள் எப்படி வாழுகிறார்கள் என்பதை பற்றி ஏதாவது உனக்கு தெரியுமா? His children may be divorced. அவனுடைய பிள்ளைகள் விவாகரத்து செய்தவர்களாக இருக்கலாம், பின்வாங்கி போனவர்களாக இருக்கலாம், living for the world, உலகத்துக்காக வாழுகிறவர்களாக இருக்கலாம். He himself may be divorced and remarried. அவரே அந்த பிரசங்கியாரே விவாகரத்து செய்து மறுமணம் செய்து கொண்டவராய் இருக்கலாம். You don't know all that. You say, oh what a wonderful message. உனக்கு இதெல்லாம் தெரியாதபடி அவர் பேசுகிற செய்தியை கேட்டு என்ன அற்புதமான செய்தி என்று பிரமிக்கிறீர்கள். Church he has built. அவர் எப்படிப்பட்ட சபையை கட்டி இருக்கிறார் தெரியுமா? You go there, you'll find he has not even built one church. போய் பார்த்தால் தான் தெரியும், ஒரு சபையை கூட அவர் கட்டவில்லை. He's just a preacher. அவர் ஒரு பிரசங்கியார், அவ்வளவுதான். Remember this phrase. இந்த வாக்கியத்தை வாசகத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். From whom you have learned it. இன்னாரிடத்திலிருந்து நீ கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல். I'll tell you honestly. நான் நேர்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். I would rather learn things from Mother Teresa than from all these American preachers. இந்த அமெரிக்க பிரசங்கியார்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதை காட்டிலும் நான் அன்னை தெரசாவிடத்திலிருந்து கற்றுக்கொள்வேன். She at least lived a good life. அன்னை தெரசா நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள். Even if her doctrines were a few wrong, அவருடைய உபதேசங்களிலே சில தவறுகள் இருந்தாலும் கூட, but at least I know how she cared for the poor. ஏழைகளுக்கு எப்படி கரிசனை கொண்டார்கள், உதவினார்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். She did not take money from people to buy aeroplanes for herself. தனக்கென்று ஏரோப்ளேன் வாங்குவதற்காக மக்களிடத்திலே பணத்தை வசூல் செய்யவில்லை. Remember this phrase, knowing from whom you learned it. இன்னாரிடத்திலிருந்து நீ கற்றுக்கொண்டாய் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும் என்கிற வாசகத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். Don't just be taken up with some people who preach ஏதோ பிரசங்கிக்க நல்ல செய்திகளை பிரசங்கிக்கக்கூடிய மக்களினாலே நீங்கள் கவரப்பட வேண்டாம். There are some famous preachers wandering around Tamil Nadu also. தமிழ்நாட்டிலேயும் கூட சில பிரபலமான பிரசங்கியார்கள் சுற்றிக் கொண்டிருக்கிறார்கள்.